அது அசிங்கங்க. ஒரு மக்கள் கூட்டம் வந்து இறந்ததையும், அத ஒருத்தன் வீட்ல துக்க நிகழ்ச்சி நடந்திருக்கு. அத வச்சு நம்ம வளர்றதுன்றது வந்து கேவலத்திலும் கேவலம். ஒரு இளவு வீட்ல போயிட்டு அவனுடைய நெத்தி காச எடுத்து திங்கிறதுக்கு சமம். ஸோ அத நான் பண்ண மாட்டேன். அத நான் அன்னைக்கும் பண்ணல. என்ன வீடியோ தப்பா போடுறோன்னு இருக்கட்டும். என்ன தப்பா போடுறோம்? நீங்க போயிட்டு பாருங்க. அது உள்ள பார்த்துட்டு தான் வந்து நாங்க பேசுறோம் உங்ககிட்ட. நான் எதுக்கு ஃபோன் பண்ணி பேச போறேன்? அப்படியா? சரி, நான் பார்த்துட்டு நாளைக்கு கூப்பிடுறேன். நல்லா டைம் எடுத்துங்கப்பா, யோசிங்கப்பா. டைம் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சார். ஏய் ஃபூல், நீங்க போயிட்டு பாருங்க. அது உள்ள பார்த்துட்டு தான் வந்து நாங்க பேசுறோம் உங்ககிட்ட. நான் எதுக்கு ஃபோன் பண்ணி பேச போறேன்? அப்படியா? சரி, நான் பார்த்துட்டு நாளைக்கு கூப்பிடுறேன். அவன் நம்மள கலாய்க்கறான்டா. கூட தெரியல, நீங்களே என்ன கலாய்க்கிறீங்க. இன்னைக்கு ஜாலியா ஒரு ரேண்டமா ஒரு வீடியோ பண்ணலாம் தான் ஒரு ஐடியா இருந்துச்சு. ஆக்சுவலா பொலிட்டிக்கல் சட்டையர் பண்றக்கூடிய ஒரு சேனல் இருக்கு. அதாவது கோபி சுதாகர் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அவங்கள வச்சு உட்கார வச்சுட்டு இதுக்கப்புறம் பண்ணவே விடல. பொலிட்டிக்கல் சட்டையர்லாம் இப்போ பண்றது இல்லை. பட் அவங்கள மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் வந்து தமிழ் யூடியூப் கம்யூனிட்டியில தமிழ் சேனல்ஸ்ல யாருமே பண்ணது கிடையாது. ஸோ அவ்வளோ அற்புதமா பண்ணியிருப்பாங்க அந்த டைமிங்ல. பட் இப்போ ரீசெண்டா யாரு அப்படின்னா நியூஸ் டிஎன் அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் இருக்கு. ஸோ அந்த சேனல்ல அந்த நம்ம ஏஜ் பசங்க தான் எல்லாரும் இருப்பானுங்க போல. ஸோ சூப்பரா பண்றானுங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. நான் பார்ப்பேன். நிறைய பேர் கலாய்ச்சி போடுவானுங்க. பட் கம்யூனிஸ்ட் கட்சியை மட்டும் போட்டது நான் பார்த்ததே இல்லை. பட் ப்ரோ கம்யூனிஸ்ட் கட்சி தான் இங்கே இல்லையே ப்ரோ அப்படின்னா இல்லை. அதனால கம்யூனிஸ்ட்டை பற்றி பேச மாட்டாங்க. பட் எல்லா கட்சியை பற்றியும் பேசி நான் பார்த்துருக்கேன். ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். சீமான்லேருந்து பாமக. இது இப்போ ரீசெண்டாக பாமக சீமானே அடின்னு அடிச்சு நான் அவுத்துட்டானுங்க. என்ன மேட்ரு அப்படின்றத இன்னைக்கு வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒருமையெல்லாம் பேசக்கூடாது. வாங்க போங்கன்னு நான் உங்கள்கிட்ட எவ்வளோ மரியாதையாக சார்லாம் கூப்பிட்டு பேசுகிறேன். அப்போ நீங்கள் கரெக்டாக மரியாதையாக என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லுங்கள். என்ன வீடியோ தப்பா போடுறோன்னு இருக்கட்டும். என்ன தப்பா போடுறோம்? நீங்க போயிட்டு பாருங்க. அது உள்ள பார்த்துட்டு தான் வந்து நாங்க பேசுறோம் உங்ககிட்ட. நான் எதுக்கு ஃபோன் பண்ணி பேச போறேன்? அப்படியா? சரி, நான் பார்த்துட்டு நாளைக்கு கூப்பிடுறேன். கூப்பிடுங்க. கடுமையா இல்ல தண்டிக்கப்படுமா? கடுமையாக தண்டிக்கப்படுமா? தேவையில்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்? சரி மிரட்டுறீங்களா? சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. ஃபர்ஸ்ட் பார்த்தது அண்ணன் ஏவிய ரவுடிகள். அண்ணன் சொன்னாலே தெரிஞ்ச தமிழ்நாட்டில் அண்ணன் சொல்லக்கூடியது யாரு ப்ரோ? அண்ணான்னு சொல்றவங்க வேர்த்தவங்க ப்ரோ. இப்படி சொல்ற கூட்டம் ப்ரோ. இது அண்ணன் அதாவது தம்பிகள், என் தம்பி அப்படின்னு சொல்லுவாப்புல இல்லை. ஸோ அந்த அண்ணன் வந்து எவிய ஆட்கள் சொல்றாங்க. அவர் பர்டிகுலராக இறங்கி இப்படிலாம் போய் கேளுங்கடான்லாம் சொல்லியிருக்க மாட்டாரு. அது தெரிஞ்ச விஷயம்தான். பட் அவங்களுடைய ஒரு ஃபாலோவர்ஸ் இருப்பாங்கல்ல, இவங்க வேற கான்டாக்ட் நம்பர் ஓப்பனாக போட்டிருக்கானுங்க. விளம்பரம் தருவதற்காக கான்டாக்ட் பண்ணுங்கன்னு கொடுத்துருக்கானுங்களா. ஸோ ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிட்டானுங்க. அந்த அளவுக்கு மைன்யூட்டாக போய் நம்பர் தேடி பிடிக்கிற அளவுக்குலாம் இவங்களுக்கு இல்லை அறிவு. அப்படி இருந்தால் அண்ணன் என்ன பண்ணுறாருன்னு எனக்கே கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லை. ஸோ நல்லா கலாய்ச்சி விட்டுருப்பானுங்க. சீமான கலாய்ச்சி விட்டுருப்பானுங்க. பட் என்னன்னா இவங்க பொலிட்டிக்கல் சட்டையர் பண்ணும்போது யாரையுமே கரெக்டான பேர் சொல்ல மாட்டானுங்க. சைமன், அப்புறம் மாம்பழம், இந்த ஒவ்வொருத்தவங்களும் பேரை மாற்றி வச்சிருப்பானுங்க. மணி, மாம்பழம் மணின்னு சொல்லிட்டு இவர் கோபி சுதாகர் அப்போ கலாய்ச்ச ஒரு வீடியோ இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. மாற்றம் முன்னேற்றம் என் பெயர். ஸோ எனக்கு தான் முன்னேற்றம். முன்னேற்றம் கோயில் மணி மாற்றம். ட்விட்டர்ல நான் பார்த்தேன். நல்லா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. கரெக்டாக தான் கலாய்ச்சிருக்காங்க. மாற்றம் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. நல்லா இருந்துச்சு அது. ஏன்னா அவங்க தான் மாற்றம் முன்னேற்றம். பீச் ஹவுஸ் வீடுலாம் பார்த்தேன்ல, ஃபோன் பண்ணி பேசி மிரட்டுறீங்கல்ல. நாங்களாம் அந்த தீச்சட்டிலேருந்து வந்தவங்கன்னு சொல்லி மிரட்டுறாங்க அவனை. ஸோ இந்த மிரட்டமா பார்த்தீங்கன்னா சொல்றாங்க, ஓப்பனாக சொல்றாங்க. அவனுக்கு தெரியல இவன் ஒரு யூடியூபர் ஜேர்னலிஸ்ட் வரை படிச்சிருக்கான். ஜேர்னலிஸ்ட் படிச்சவன் இப்போ என்ன பண்ணுவான்? எதுவும் கரண்ட் சுச்சுவேஷன் இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் பண்றதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் தான், காம்ப்ளிகேட்டடானது தான். அப்படி பண்றதுக்கு இறங்கியிருக்கான் அப்படின்னா எல்லாத்தையுமே முன்கட்ட வரைவுகள்லாம் பண்ணிட்டு தான் இறங்கியிருப்பானுங்க. இந்த மாதிரி டேக்கிள்ஸ் வந்துச்சுன்னா எப்படி பவுண்டரி பண்ணுறது, எப்படி பாலை மேனேஜ் பண்ணுறது, இப்படிலாம் தெரிஞ்சு தான் உட்காந்துருப்பானுங்க. உங்களை மாட்டி ரிப்பனை கட்டிட்டு ஓடுற ஆட்கள் கிடையாது இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம். இப்போ நானும் தான் இருக்கேன். ஒருத்தவங்களை பற்றி பேசும்போது தேவையில்லாமல் அந்த அவதூறு, இந்த ஃபேக்கு வாட்ஸ்அப் நியூஸ் இருக்குல்ல, இந்த வாட்ஸ்அப் நியூஸ் இதை பற்றிலாம் பேசணும்னு வச்சுக்கோங்க, நம்மளை காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் பேச வேண்டிய விஷயம் சரியான விஷயமா இருக்கணும். மக்களுக்கு புரிதல் வகையில் இருக்கணும். ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கணும். அதில் அவங்கள விமர்சித்து பேசலாம், கிண்டல் பண்ணி கூட பேசலாம், தப்பு இல்லை. ஸோ அதனால் யாரை பற்றி வேணால் பேசலாம். இங்கே என்ன ஃபோன் பண்ணி மிரட்டிட்டு இருக்கானுங்க. ஆனால் என்ன ஒரு சில விஷயங்கள்லாம் போட்டு நல்லா வாங்கினாப்புல, எந்த ஏரியா, இந்த ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் போட்டு வாங்கிக்கிறாங்க. நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா டேரெக்டாக தூக்கிடுவாங்க. அவங்க கேஸுக்கு இதுக்கெல்லாம் அசந்தவங்கலாம் அவங்க இந்த அளவுக்குலாம் யோசிக்க மாட்டானுங்க. எங்கள் அண்ணன் ஓடிட்டு இருப்பானுங்க. டோப்பமைண்ட் ஓடிட்டு இருக்கு அவங்க மண்டையில். ஸோ அவங்களுக்கு புரியாது. எல்லாரையும் கலாய்க்கிறது ஒரு தப்பு கிடையாதுங்க. சரி, விமர்சிக்கலாம், தப்பே கிடையாது. அவங்க பண்றது அப்படி இருக்குன்னா விமர்சிக்கலாம். பட் நியாயமான விஷயங்களை விமர்சிக்க கூடாது. ஃபர்ஸ்ட் அண்ணன் டீம்ல இருந்து இதுக்கு மிரட்டிருக்கானுங்க அப்படின்னா May 18
அந்த நிகழ்ச்சியில் இந்த மாதிரி அந்த நிகழ்ச்சியை பற்றி ஏன் பேசுகிறீங்க, திருநிதி அப்படிலாம் ஏன் சொல்கிறீங்க, திருநிதின்னு சொல்லி இவங்க ஓப்பனாக வாங்குறாங்க. பெரிய பெரிய கட்சிகள்லாம் இருக்குல்ல, அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வாங்க மாட்டாங்க, அவங்களே வந்து கொடுப்பாங்க. அன்றிலிருந்து ஒரு 4-5 மாதத்திற்கு நான் பயணத்தை தொடங்கினேன். தலைவர் மாதிரியே பண்ணேன். கொடியேற்றத்துக்கு காசு 2000, பொதுக்கூட்டத்துக்கு 5000, வீட்டில் போய் மதிய உணவு சாப்பிட்டா அதுக்கு 2000, இரவு பண்ணவா 1000, காலை டிஃபனா 500, வீட்டில் வந்து திண்ணையில் உட்காரணுமா 200, குழந்தைக்கு பேர் வைக்கணுமா 100. இப்படி திரட்டணும். திரட்டி கொண்டு வந்து தலைவரிடத்துல சொன்னோம், தலைவர் கலைஞர் அவர்களை அண்ணாவிடத்துல 10 லட்சம் சொல்லி 11 லட்சம் கொடுத்தீங்க, இந்தாங்க நான் உன்னிடத்துல 10 லட்சம் சொல்லி இப்ப 11 லட்சம் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு கொடுத்தோம். பெரிய பெரிய கார்பரேட்ஸும் அவங்களே வந்து கொடுத்துருவாங்க, டொனேஷன் மாதிரி கொடுத்துருவாங்க, வெளியே யாருக்கும் தெரியாது. ஸோ அவங்க அப்படி வேற மாதிரி போயிடும். பட் இவங்க அப்படி கிடையாது, இன்னும் அந்த அளவுக்கு வளரல இல்லை. ஸோ அதனால மக்கள் மத்தியில் வாங்கிட்டு இருக்காங்க. இதுதான் மக்கள் மத்தியில் தெரியும். ஸோ அதனால திருநெல்வேலின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கானுங்க. அவங்க இலங்கை மக்களை இறந்ததை வச்சு மக்களோட மனித உரிமை, அது தமிழர்களுடைய இந்த உணர்வு இருக்குல்ல, அந்த உணர்வை வச்சு இவங்க ஒரு அரசியல் பண்றாங்க. அந்த அரசியல் மூலமா அறியாமை இருக்கிற மக்கள் சரி ஏதோ ஒன்று தமிழ் மக்களுக்கு நம்ம பண்ண மாதிரி இருக்கும், ஒரு ஸ்ட்ராட்டிஃபிகேஷனுக்காக பண உதவி இந்த மாதிரி உதவிலாம் பண்றாங்க. இது ஏதோ ஒரு விதத்துல விட்டுருவோம்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. என்னன்னா நாளைக்கு இங்கேயே ஒரு கும்பலை கூட்டிட்டு போய் இந்த மாதிரி ஒரு போராட்டம் கீராட்டம்னு இறக்கி விட்டு இலங்கையில் இந்த மாதிரி போட்டு தள்ளி போறாங்க 2029. அதுக்காகத்தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இதுல மொத்தமா நம்ம கண்டென்ட்டை பத்தி பேசவே கூடாது. ஜஸ்ட் ஒரு ஃபன்னான வீடியோ. அந்த ஃபன் பண்ணவங்களை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இதுல வந்து நம்ம ட்ரோல் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை, அவனுங்க ஆல்ரெடி ட்ரோல் பண்ணி தான் வச்சிருக்கானுங்க. நமக்கே ஒரு கமெண்ட்லாம் போடுவானுங்க, நாங்களும் அப்படி டிசிபி பத்தி பேசணுன்னே மரியாதை சலா பண்ணிடுறேன்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்கேன். எந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னே தெரியல. இந்த டிஜிட்டல் யாரா லூசு பயிலா என்னத்தையாவது வந்து பப்ளிக்ல நீனே வாக்குமூலம் கொடுத்துட்டு இருக்கேன், நான் இப்படி பண்ணிடுவேன் அப்படி பண்ணிடுவேன். நாளைக்கே ஏதாச்சும் விஷயம் நடந்துச்சு ஐயாவதான தூக்கி உள்ள வைப்பாங்க, தற்குறியலா. ஸோ இந்த ஒரு புரிதல் கூட இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்க மக்கள் தான் என்ன பண்றாங்கன்றதான் கிண்டல் பண்ணிருப்பானுங்க. அண்ணன் டீம்ல இருந்து பேசி என்ன இப்பெல்லாம் பேசுறீங்க. அந்த பையன் தெளிவாக தான் சொல்றான். எங்கேயாவது நான் இலங்கை தமிழர்களை பற்றி அந்த மக்களுடைய அந்த உணர்வுகளை பற்றி ஏதாச்சும் கொச்சைப்படுத்தியிருந்தானே கிடையாது. அந்த உணர்வுகளை வச்சு பொலிட்டிக்கல் ட்ராமா பண்ணுற இந்த கும்பலை பற்றி நம்ம பேசியிருக்கோம் அப்படின்றத தெளிவாக தான் சொல்கிறான். ஒருத்தர் இருப்பார் நெட்ரிக்கன் தான் நினைக்கிறேன் சேனல். அந்த நெட்ரிக்கன் சேனல் இருக்க ஒருத்தர் தமிழ் தேசத்தை பற்றி பயங்கரமாக பேசுவார். சீமானெல்லாம் முரட்டு முட்டு கொடுப்பாப்புல. அந்த நபர் ஒரு வீடியோ பேசியிருந்தாரு. இப்போ இந்த May 18 அன்னைக்கு நிகழ்ச்சி விசாரணை நடத்துறான்னு சொன்னாங்க. அதுக்கு நம்மளே பேசியிருந்தோம், அது நடத்தக்கூடாது, இந்த மாதிரி பண்ணாதீங்க, ஒரு உணர்வு கொச்சப்படுத்துற மாதிரி இருக்குன்னு நம்மளும் பேசியிருந்தோம். பட் அன்னைக்கு நாம வீடியோவும் போடலை. நான் நினைச்ச அந்த இடத்துல தமிழ் தேசியத்தை பற்றி கொஞ்சம் பேசி கொஞ்சம் உணர்ச்சி விஷயமா பேசியிருந்தேன்னா நான் வெளியே வீடியோஸ் லட்சத்தில் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஏன்னா தமிழ் தேசியத்தை பற்றி பேசினா யூடியூப்ல வியூஸ் நிறையா போகுது. அதுக்காக வியூஸ் எடுக்கிறதுக்காகவோ இல்லை இது பண்ணுறதுக்காகவோனாலாம் இங்கே வரல. அப்படி வியூஸ் எடுக்கணும்னா எனக்கு எப்படி வியூஸ் எடுக்கணும்னு தெரியும், நான் அப்படி எடுத்துகிட்டு போயிருப்பேன். பட் அன்றைக்கி நான் ஏன் போடலை அப்படின்னா எனக்கு தோணுச்சு. காலையிலே வீடியோஸ்லாம் நிறையா பார்த்து எமோஷ்னலாக இதாகிருந்தேன். நான் அந்த எமோஷ்னலோட பேசியிருந்தேன், சீரியஸ்லி வீடியோஸ் நிறைய வியூஸ் போயிருக்கும். அது அசிங்கங்க. ஒரு மக்கள் கூட்டம் வந்து இறந்ததையும் அதை ஒருத்தர் வீட்டை துக்க நிகழ்ச்சி நடந்திருக்கு, அதை வச்சு நம்ம வளர்றதுன்றது வந்து கேவலத்துலையும் கேவலம். ஒரு இலை வீட்டில் போயிட்டு அவனுடைய நெத்தி காசை எடுத்து திங்கிறதுக்கு சமம். ஸோ அதை நான் பண்ண மாட்டேன், அதை நான் அன்றைக்கும் பண்ணலை, வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன். இப்போ என்ன ஒரு விஷயம்னா, இவங்க எவ்வளோ கத்துறாங்க இல்லை, விஷால் இப்படி பண்ணிட்டாரு, விஜய் ஆண்டனி இப்படி பண்ணிட்டாருன்னு கதறினாங்க இல்லை. அவனுங்க என்ன பண்ணியிருக்கானுங்கன்னா இந்த நிகழ்ச்சிக்கு போயிட்டு அங்கேயே டான்ஸ் ஆடிக்கிருக்காங்க, சிரிச்சுட்டு சந்தோஷமாக உட்காந்துருக்காங்க. ஏண்டா ஒரு துக்க நிகழ்வுக்கு தாண்டா போயிருக்கீங்க, துக்க நிகழ்த்தை பற்றி அனுசரிக்கிறது தானே ஒரு மாநாடு மாதிரி நடத்துறீங்க. அதை பற்றி அங்கே இரங்கல் என்ன நடந்துச்சு, அங்கே என்ன மாதிரி முன்னெடுப்பு எடுத்துருக்கலாம், நம்ம ஏன் இப்படி மாட்டினோம், அங்கே இருக்க துக்க நிகழ்ச்சியை பற்றி பேசுறதுக்கு தான் ஒரு மாநாடு நடத்துனீங்க. திருநெல்வேலி ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு, அது வேற விஷயம். பட் இந்த துக்க நிகழ்ச்சி நடத்தி பேசும்போது அதுக்கு நீ எப்படி டான்ஸ் ஆடுவ ப்ரோ, நீ இப்படிலாம் சொல்லக்கூடாது, அங்கே துக்க நிகழ்ச்சிக்காக தான் நாங்கள் போனோம் அப்படின்னு சொல்லவே இல்லை. வீடியோ இருக்கு ஆதாரம். சோகத்திலையும் கோபத்திலையும் அழுது புலம்புற நாள்ல உனக்கு கொண்டாட்டம் கேக்குதா? ஏன்டா உனக்கு கொண்டாட்டம் கேக்குதா? 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே நாள்ல ஈழத்துல எங்களுடைய சொந்தங்கள் கொத்து கொத்தாக நீ இசை திருவிழா நடத்துற எங்களை எல்லாம் பார்த்தா இழிச்சவான் ஏமாளி மாதிரி தெரியுதாடா? அயோக்கிய பயலே, உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும்? இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பொலிட்டிக்கல் சட்டையெல்லாம் நல்லா பண்ணுவானுங்க, நல்லா இருக்கும். பட் என்னன்னா இப்போ ரீசெண்டாக ஐயா வந்து ஒருத்தர் வந்து ஸ்விம்மிங் ஃபுல்லில் சில் பண்ணிட்டு இருக்காரு. நாங்கள் சட்டியில் வந்தோர்னு சொல்லிட்டு அது ட்ரோல் பண்ணிட்டு இருந்தானுங்க, ஏதோ மீம் மாதிரி போட்டிருந்தானுங்க. நாங்கள் நெருப்பில் உஷ்ணத்திலிருந்து பிறந்தனால அதை தீர்க்கிறதுக்காக நாங்கள் குளிர்ச்சி தேடி போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. அதாவது என்ன மேட்டர் அப்படின்னா, பெரிய ஐயா சொல்லுவாங்கல்ல, இந்த பெரிய ஐயா வந்து ஸ்விம்மிங் ஃபுல்ல குளிச்சுட்டு இருக்க மாதிரி ஒரு வீடியோ போட்டு அதை ட்ரெண்ட் பண்ணி ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க.
உங்கள்கிட்ட நான் திருப்பி ஒரே விஷயம், இந்த ட்ரோல் பண்ணக்கூடிய ஆட்கள்கிட்டலாம் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். நீங்கள் அவங்கள வந்து அரசியலை விமர்சித்து பேசலாம், அவங்க பண்ணக்கூடிய கருத்துக்களை விமர்சித்து பேசலாம். ட்ரோல் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு தான் அது பெனிஃபிட்ஸ். அது எப்படி ப்ரோ பெனிஃபிட்ஸ் அப்படின்னு கேட்குறீங்களா? அரசியலை பொறுத்த வரைக்கும் தன்னை பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும். நம்மளை பற்றி அதிகமாக பேசப்படுது, நம்ம அடிக்கடி மக்கள் மத்தியில் மூஞ்சில் வந்து நிற்கிறோம், ரீல்ஸில், ட்ரோல்ஸில், நெகட்டிவ் ஃபேம் எந்தாச்சும் ஒரு இடத்துல மக்கள் அதிகமாக நம்மளை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறதுக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க. அதுக்கு இப்போ எடுத்திருக்கிற டூல் தான் ட்ரோல், நெகட்டிவ் ஃபேம், தற்கொலை மாதிரி மீட்டிங்கில் வந்து பேசுறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசும்போது இவங்களோட ஐடிங்க பற்றி, அதாவது நான் சொல்கிறது அந்தந்த கட்சி சார்ந்த ஆட்கள் கிடையாது. அவங்க வந்து தலைவரை கிண்டல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வெகு டெலிவானுங்க. தனியாக ஐடி செட்டார்னு ஒன்று இருக்குது, அதாவது ஐடி விங்ஸ்னு தனியாக காசு கொடுத்து இந்த மாதிரி ட்ரெண்ட் பண்ண சொல்லுவானுங்க. அந்த மாதிரி ப்ரொமோஷன் கொடுத்து ட்ரீல் கட் பண்ணி மீம்ஸ் வச்சு இது பண்ணுவானுங்க. ஏடுடின் அந்த அவங்கெல்லாம் பண்ணாங்க இல்லை, மீன் போட்டு ட்ரெண்ட் பண்ணி விடுங்க, அந்த மாதிரி பண்ணி விடுவானுங்க. இப்படி பண்ணுறமோ என்ன ஆகும்னா, ட்ரோல் பண்ணும்போது ஒரு தரப்பில் ட்ரோல் பண்ணுவாங்க, இன்னொரு தரப்பில் வந்து அவங்க திட்டுவாங்க. எங்கள் ஐயா அப்படியா பேசுவோம், எங்கள் அண்ணன் அப்படியா பேசுவோம்னு சொல்லி இப்படி பேசுவானுங்க. இப்போ என்ன டிபேட் ஆகுதா? டிபேட் ஆகும்போது என்ன நடக்கும்னா, இவங்க வளருவாங்க, க்ரோ ஆவாங்க. ட்ரோல் பண்ணக்கூடிய சேனலும் க்ரோ ஆகும், ட்ரோல் பண்ணக்கூடிய நபரும் ட்ரோல் ஃபேமஸ் ஆவாங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அஜித், விஜய் 2 பேர் தனித்தனியாக சம்பாதிச்சு அவங்க வார்டுக்கு 7 தான் இருப்பாங்க. இவங்க டைலாக்ல வந்து இமயமலையில் கொடி பிறந்தால் உனக்கு என்னன்னு பேசிட்டு போயிடுவாப்புல. இவர் வந்து புத்தனாக வாழ்ந்து வந்து கடிது சித்தனாக ஒரு பார்த்து பேசிட்டு போயிடுவாப்புல சச்சின்ல. இந்த மாதிரி 2 பேரும் மாற்றி மாற்றி டைலாக்ல விளையாண்டு போயிடுவாங்க. அவங்க வார்டு கோடியில் சம்பளம் ஆகிட்டு வீட்டு போயிட்டுன்னா இவர் மங்காத்த படம் மாதிரி தான், ஆக்ஷன் கிங் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கு இருப்பாங்க 2 பேரும். ஆனால் இங்கே சண்டோடு சுத்திட்டு இருப்பாங்க. இவங்க தளபதி கதறிக்கு இருப்பாங்க. உங்களுக்கு இன்னமும் புரியலையா? அஜித் விஜயோட ஃபேன்ஸ்லாம் சண்டை போடுறதுக்கு வெளியாலாம் இல்லை, இவங்களே தான் உருவாக்குறது. ஏற்ற இறக்கங்களை பண்ண ஆரம்பிச்சோன்னே 2 பேரும் பேசிக்காத மாதிரியும் 2 பேரும் மீட் பண்ணிக்காத மாதிரியும் எதிரிகள் மாதிரியும் காட்டிக்குவாங்க. பட் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மக்களை சண்டை போட விடுறோமோ, 2 பேரும் அஜித் விஜய் சண்டை போட்டுக்கிறானுங்களோ, அவ்வளோக்கு எவ்வளோ இவங்க வளருவாங்க. எங்கள் தலை தாண்டா பெருசு, எங்கள் தளபதி தாண்டா பெருசு அப்படின்னு சொல்லி மாற்றி பேச இவங்கெல்லாம் குண்டு சட்டில் குதிரை ஓட்டிகிட்டு இருப்பாங்களே தவிர, ஆனால் அந்த வெளியே இருக்க பெரிய பிரபலங்கள் இருக்குல்ல, இந்த பிரபலங்கள் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். எப்படி அஜித்தும் பெரிய லெவலில் வளர்ந்துருக்காரு, விஜயும் பெரிய லெவலில் வளர்ந்துருக்காரு. காரணம் என்ன? இந்த பைத்தியக்காரங்க சுவாமி கூட்டம். இவன் அவன் அடிப்பான், மாற்றி அடிச்சுட்டு ஒன்றும் இல்லாமல் போய் பிச்சைக்காரன் தெரிவாங்க. ஆனால் மேலே இருக்கவங்க கோடிகளில் பொருள்வார், அரசியலிலும் வருவார். புரியும்னு நினைக்கிறவங்களுக்கு இவ்வளவுதாங்க. இப்போ இந்த பொலிட்டிக்கல் செட்டையர் பண்ணும்போது இந்த தற்கொலை எல்லாம் வந்து கதறுதில்ல, எந்த ஒரு தலைமைகளும் இதை பற்றி பேசாது. ஏன்னா எந்நேரமும் ஒரு தலைமையை வந்து புகழ்ந்து மட்டும் பேசிக்கிட்டு, எந்த தலைமையை வந்து அப்படியே ப்ரௌடாக ஃபீல் பண்ணிட்டு, நம்மளாம் மாண்ட பரம்பரை, நம்மளாம் அக்னி சட்டி இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், சீரியஸ்லி சொல்கிறேன், அது அவங்களுக்கே நமத்து போயிடும். அட போங்கடா அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஆட்களே மாறிடுவாங்க. அதுக்கு என்ன நடப்பாங்க அப்படின்னா, இப்படி அவனா ட்ரோல் பண்ணுவான், எதர்ச்சியாக ஒரு சில நேரம் நடக்கும், இல்லை இவங்களே செய்ய வைப்பாங்க. அப்படி நடக்கும் போது இதை அவங்க பயன்படுத்திப்பாங்க. அவங்க அப்படியே அமைதியாக இருப்பாங்க. ஆனால் இவங்க ஆட்கள் வந்து பண்ணுறதெல்லாம் தெரியும், அவங்க திட்டுறது. இப்போ இந்த வீடியோ எடுத்து போடுறாங்கல்ல, அங்கே காதுக்கு போயிருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? சீரியஸ்லி போயிருக்கும். ட்ரோல் பண்ணப்பையும் போயிருக்கும். அந்த ட்ரோலுக்கு அகெயின்ஸ்டாக கால் பண்ணி பேசுகிறானுங்கல்ல, அப்போ தான் முக்கியமாக போயிருக்கும். அப்போ நம்ம துடிப்போட தான் இருக்காங்க நம்ம ஆட்கள். அப்படியே இதை கொஞ்சம் தூபம் போட்டு பார்த்தீங்களா இப்படிலாம் பண்ணுறாங்க பாருங்கள், இதற்கெல்லாம் எதிர்கட்சி சதி, அது ஏதாச்சும் ஒன்று பேசி இதை வச்சு அரசியல் ஆக்கிடுவாங்க. நான் திரும்ப சொல்கிறேன், பொலிட்டிக்கல் சட்டையர் பண்ணுறதுலாம் பெரிய விஷயமே கிடையாது. அதுக்கு ஒரு பேக்ரவுண்டு, லா டீம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு சூப்பராக பண்ணலாம். பட் அதுக்கு நம்மளாம் பெரிய அளவுக்கு பொட்டன்ஷியல் இல்லை, நம்ம அதுக்காகவும் வரல. பட் என்ன விஷயம்னா, இவங்க பண்ணுற விஷயங்கள் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கோம், மக்கள்கிட்ட நான் விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கேன். என்ன விஷயம் அப்படின்னா, இவங்க எல்லாருமே உங்களை வச்சு ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா நடத்திக்கிட்டு இருக்கானுங்க. நீங்கள் நினைப்பீங்க, ஐயா தம்பி, அண்ணன், தங்கச்சி என்னென்னமோ பேசிகிட்டு இருப்பீங்க. பட் இவங்க உங்களை எவ்வளோக்கு எவ்வளோ க்ரௌடை தான் பக்கம் இருக்கிறாங்க, எவ்வளோக்கு எவ்வளோ மக்கள் தான் பக்கம் இருக்காங்களோ அவங்களுக்கு டிமாண்ட் அதிகம். இப்போ என் பின்னாடி ஒரு ஃபாலோவர்ஸ், உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன், 2K குட்டி குஞ்சான்ஸ்லாம் பார்த்துட்டு இருப்பானுங்க. அவங்களுக்கு சொல்கிறேன், இப்போ நான் ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸராக மாறுறேன்னு வச்சுக்கோங்க. சனி எடுத்து திங்கிறது எப்படி, மூக்கை எப்படி நோண்டி வாய்க்கில் போடுறது, இது கருமண்டா கொடுப்பேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசிட்டு பின்னாடி எப்படி போகிறது அப்படின்றதெல்லாம் நான் வீடியோ எடுத்து போட்டு காட்டினேன்னு வச்சுக்கோங்களேன். பண்ணியிருக்கானுங்க அதெல்லாம். அவனுங்க தான் இப்போ செலிபிரிட்டியாக இன்டர்வியூலாம் எடுத்துகிட்டு இருக்கானுங்க. என்ன இப்படி பண்ணி நான் இன்ஃப்ளூயன்சர் ஆகிட்டேன். எனக்கு ஒரு 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னா, 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ்னால் 20 லட்சம் பேர், 1 மில்லியன்னா 10 லட்சம் பேர், 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ். ஸோ இந்த 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கும்போது 20 லட்சம் பேர் உன்னை ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ 20 லட்சம் பேர் மக்கள்கிட்ட ஈஸியாக போய் ஒரு விஷயத்தை ப்ராடக்ட்டை சேல் பண்ணணும் அப்படின்னா என்ன அணுகுவாங்க? இப்போ ஒரு ஃபேர் அண்ட் ஸ்க்ரீமாக இருக்கும்,
இல்லை ஒரு பைக்காக இருக்கும், இல்லை ஒரு சின்ன சின்ன விளம்பரமாக இருக்கும், சோப்பு விளம்பரமாக இருக்கும், இல்லை க்ரீம் விளம்பரமாக இருக்கும், ட்ரெஸ் விளம்பரமாக இருக்கும், ஹேர் ஸ்டைல் விளம்பரமாக இருக்கும், ஏதோ ஒரு கம்பெனி என்ன அணுகும். இந்த சேராக கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சேர் விளம்பரம், இந்த ஒரு விளம்பரம். இப்போ நான் கேமிங் சேனலாக இருந்தால் சேர் எனக்கு ஸ்பான்சர் பண்ணுவாங்க. ஸ்பான்சர் பண்ணி இந்த சேர் இப்படி அமுங்கன்னா அப்படி அமுங்கும், இப்படி சாயலாம் அப்படி சாயலாம் அப்படின்னு சொல்லி நான் ப்ரொமோட் பண்ணி வீடியோ போட்டு காசு சம்பாரிச்சு போயிட்டே இருப்பேன். வீடியோ மூலியம் காசு வரும், ப்ரொமோஷன் மூலியமாகவும் காசு வரும். அந்த சேரையுமே நம்மளுக்கு இலவசமாக கொடுத்துருவானுங்க. 3 பெனிஃபிட் கிடைக்குதா? இப்போ நான் ஃபேர் அண்ட் ஸ்க்ரீமுக்காக நான் ஒரு ஆட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அது ஹோம் ஆட் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் நான் இன்ட்ரோ கொடுக்குறேன். அந்த ஹோம் ஆடுக்காரங்க என்ன நினைப்பாங்க, எனக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கா, ஓகே நாங்கள் ஒரு 2 லட்ச ரூபா தரோம்னு சொல்லிட்டு 2 லட்ச ரூபா எனக்கு கொடுத்துருவாங்க. கம்மியாக சொல்கிறேன், 2 லட்ச ரூபா எனக்கு கொடுத்துருவானுங்க அந்த வீடியோ வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. ஒரு 3 வீடியோ பேஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு 3 வீடியோவில் பேசுகிறேன்னு சொல்லி 2 லட்ச ரூபா வாங்கியிருப்போம். அந்த ப்ராடக்ட்டும் நம்மக்கிட்ட கொடுத்துருவானுங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. ஃப்ரீயாக ஒரு 10-15 ப்ராடக்ட் கொடுத்துருவானுங்க அவங்களோட ப்ராடக்ட்டை. அதை யூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கும் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்குவானுங்க. முதல் பெனிஃபிட் 2 லட்ச ரூபா. 2வது பெனிஃபிட் 3 பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். காசும் கிடைக்கும், ப்ராடக்ட்டும் கிடைக்கும், உங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டாகவும் இருக்கும். என்ன வேலை பார்க்க போகிறீங்க, அதை எடுத்து பேச போகிறீங்க, அவ்வளோதான். உங்களுக்கு வீடியோ கண்டென்ட் போடுறீங்களா, வீடியோ கண்டென்ட்டுக்கும் காசு. ஸோ யூடியூப்பில் ஒரு கண்டென்ட் போடுறீங்கன்னா கண்டென்ட்டுக்கு காசு வரும், வியூஸ் பேஸ்டு காசு வரும். இது ஒரு ப்ளஸ்ஸா. 2வது அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ப்ளஸ்ஸு. 3வது அந்த ப்ராடக்ட் கொடுக்குற காசு. பிராண்ட் அக்ரிமெண்ட் கொலாபரேஷன் பண்ணுறீங்களா, அதுக்கு ஒரு காசு. இப்போ 3 பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. ஏன் இதை பண்ண மாட்டான்? இவன் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? மக்கள். 2 மில்லியன் மக்கள் அவனை ஃபாலோ பண்ணுறாங்க, அதாவது என்ன ஃபாலோ பண்ணுறாங்க. இதுதான் மேட்ரு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கணுமே பொலிட்டிஷியன்லாம் ஏன் மக்களை கைக்குள்ளேயே வச்சுக்கணும்னு இவ்வளோ ஆசைப்படுறாங்கன்னு. இதுதான் விஷயம். எவ்வளோக்கு எவ்வளோ மக்கள் உன் பின்னாடி ஃபாலோ பண்ணுறாங்க, நீ சொல்கிறது எத்தனை மக்களுக்கு ஈஸியாக போய் சேருது, அதுதான் உன்னோட வெயிட்டேஜ். உனக்கு பின்னாடி எத்தனை மக்கள் இருக்கான், உனக்கு பின்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்கன்றது தான் உன்னோட வெயிட்டேஜ். இப்போ புரிஞ்சிருக்குமில்ல உங்களுக்கு என்னது? எல்லாம் ஏன் இப்படி முட்டி மோதுறாங்கன்னு இப்போ தெரியுதா? ஏன் மக்களை வந்து எப்படியாவது தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு இப்போ புரியுதா? இவ்வளோதான் விஷயம். இப்போ இதை நான் நினச்சிருந்தா சம்பாதிக்கணும்னு நான் நினைக்கலாம்லாம் இல்லை. ஒரு சில வெக்ஸ் ஆவேன். இப்படி இருக்கிறதுக்கு நம்மளாம் நினச்சோம்னா எப்படி சம்பாதிச்சு போகலாம் அப்படிலாம் தோணும் எனக்கு. அதை என்ன சொல்கிறது, இன்னும் ஒரு 5 வருஷம் 6 வருஷத்தில் எல்லாருமே வீதிக்கு வந்துடுவீங்க. வீதிக்கு வந்துடுவீங்க மீன்ஸ் என்னென்னா அந்த நிலைமை வந்துடும்னு சொல்கிறேன். ஸோ எல்லாருக்குமே ப்ராப்ளம்ஸ். இப்போவே பொருளாதாரம் வேறு லெவலில் போயிட்டுருக்கு. காய்கறி பர்ச்சேஸ் பண்ணுற வீட்டில் சமைக்கிற வீட்டில் லேடிஸ்ட்டு அம்மா அப்பாட்ட கேளுங்க. என்னங்க போன 2 வருஷத்துக்கு முன்னாடி காய்கறிகள் வாங்கி சமைக்கும் போது ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்றத கேளுங்க. இந்த டைமிங் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் 2025 மே மாதத்தில் காய்கறி வாங்கி சமைக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு கேளுங்க. அப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நான் சொல்லக்கூடிய 2029 மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி விழுகும்னு. அந்த பொருளாதார வீழ்ச்சியை வச்சு பெரிய ட்ராமாக்கள் நடத்த ஆரம்பிக்கும். லாக்டவுன் பெரிய லெவலில் லாக்டவுன் போடுவானுங்க. இப்போது ஆல்ரெடி பொருளாதாரம் நசுக்கி புழிஞ்சு வெடிக்கிற இடத்துல இருக்குது. இப்போது பெரிய ஒரு லாக்டவுன் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும்? எல்லா பொருளாதாரமும் மந்தமாயிரும். எவனுமே இந்த வணிகம் நடக்காது, டிரான்ஸ்போர்ட் எல்லாம் நின்று போயிடும். அப்போ என்ன நடக்கும்? அங்கே நசுக்கி புழிஞ்சது வெடிச்சு சதறிடும், எல்லாமே கிராஷ் ஆகிடும். அப்போ என்ன நடக்கும்? பொருளாதார வீழ்ச்சி. சும்மா இருக்குமா நாடு? மக்கள்லாம் சும்மா இருப்பானா? எல்லாம் விலைவாசி ஏறிச்சுன்னா என்ன நடக்கும்? அது நடக்கும். அது அப்படியே தொடர்ந்து வாரை கொண்டு போயிடுவாங்க, வார் டிக்ளேர் பண்ணிடுவானுங்க. அவங்க தான் எப்போ தான் வெயிட் பண்ணுறாங்களே. மக்கள் என்னைக்கு எழுச்சி அடைக்கிறாங்களோ அந்த எழுச்சியை நல்லா புரிஞ்சுக்கோ. மக்கள் வந்து நார்மலாக இருக்க வரைக்கும் அவங்க எதையுமே ஆரம்பிக்க முடியாது. மக்கள் எதையாவது பண்ணி ஏதாவது இரிட்டேட்டிங் பண்ணணும். அந்த இரிட்டேட்டிங் பண்ணுறதை காரணமாக வச்சே முடிச்சு விடுவானுங்க. எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. கான்சியஸோட நடக்கிற ட்ராமாவை புரிஞ்சுக்கிட்டு எப்படிங்க ஒரு சாதாரண அரசியல்வாதிகளுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துல ஆட்சியில் வந்தோன்னே எப்படிங்க 8,000 கோடி கையில் மாறுது? இவங்க 8,000 கோடி கொள்ளையடிச்சுமே மனிதர்கள் ஓரளவுக்கு வாழ்கிற அளவுக்கு நிலைமை இருக்குது. நான் சொல்கிறது பேசிக்காக சொல்கிறேன். பல பேர் வாழவே முடியாமல் இருக்காங்க. பேசிக்காக ஓரளவுக்கு மனிதர்கள் வாழ்கிற அளவுக்கு நிலைமை இருக்குது. இவங்க வச்சிருக்க கொள்ளையடிக்காமல் எல்லா காசையும் மக்கள்கிட்ட செலவு பண்ணியிருந்தாங்கன்னா என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை கிடச்சிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஏன் உலக நாடுகள் முழுக்க இதே மாதிரி பேட்டர்னில் போயிட்டு இருக்கு? இதுக்காகத்தான் இந்த மேட்ரிக்ஸை உருவாக்கியிருக்காங்க. இந்த மேட்ரிக்ஸை உடைக்கணும்னா இது ஒரு போலியான கட்டமைப்புன்றதை புரிஞ்சுக்கணும். மேட்ரிக்ஸ்னால் ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்குள்ளே நம்ம உட்காரல. இருக்க ப்ரோக்ராம் நேரம் ஒரு காலையில் இருந்துச்சு பஸ் ஸ்டாப்பில் ஏறி போகிறீங்க, பஸ் வருது, டைமிங் போய் இறங்குறீங்க, வேலை பார்க்குறீங்க, திருப்பி டைமிங் ஏறி வந்து பஸ் வீட்டுக்கு வரீங்கல்ல, இது ஒரு கட்டமைப்பாக செயினாக சுற்றுதுல, இதுதான் மேட்ரிக்ஸ். ஒரு கோடிங் என்ன பண்ணுவீங்க? ஒரு கோடிங் ஒரு ப்ரோக்ராம் பண்ணக்கூடிய ஒரு டெர்மினலில் ஓடக்கூடிய ஒரு எலி ஒரு பொம்மை இருக்குது, அதுக்கு ஒரு கோடிங் போட்டிருப்பாங்க. இந்த எலி இங்கே வந்து ஓடி வரணும், இந்த இடத்துல உட்காரணும், இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கணும், திருப்பி இந்த இடத்துல போய் உட்காந்துடணும். இதுதான் கோடிங். இது 4-5 பட்டன் நம்பி விட்டு முடிச்சு விட்ருவாங்க. இந்த கோடிங் என்ன சொல்லிச்சோ அதை பண்ணிக்கிட்டே இருக்கா? இதுதான் நாமளும் பண்ணிகிட்டு இருக்கோம். புரியுதா? அது கம்ப்யூட்டரில் நம்ம மூலியமாக பண்ணுது. அவனுங்க பண்ண ஒரு உலகத்துக்குள்ளே நாம் அதை விஷயத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு பேஸாக இருக்குது பொருளாதாரம், ஃபினான்ஸ், மணி.
முதல்ல பண்டமாற்று முறையை மாற்றி விட்டு எவ்வளோ வேலை பார்த்து வச்சுருக்காங்கன்னு தெரியுதா? இது ஒரு பிரம்மாண்டமான வரலாறு, பிரம்மாண்டமான விஷயம். ஆனால் அவன் செஞ்ச எஃபெக்ட் ரொம்ப ரொம்ப சின்ன எஃபெக்ட் தான். மக்களை டிவைட் பண்ணது, மக்கள் நம்ப வச்சது, இதுதான் உண்மைன்னு நம்ப வச்சது. அந்த நம்பிக்கையை பேஸ் பண்ணி தான் ஒட்டுமொத்த உலகமும் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் சொல்றது நல்ல நம்பிக்கை இல்லை, பொய்யான நம்பிக்கை, ஃபால்ஸ் நம்பிக்கை, போலியான நம்பிக்கை. அரசியல்வாதிகள்லாம் சொல்லுவாங்களே எலெக்ஷன் அப்போ, அந்த மாதிரி நம்பிக்கை. இதை நம்பி தான் இத்தனை ஆண்டு காலமாக, இவ்வளோ 1000 ஆண்டு காலமாக மனிதன் சர்வே ஆயிருக்கான். அப்போ அவனுடைய காரணம் இப்போ புரியுதா? இந்த உலகத்தை கண்ட்ரோல் பண்ண காரணம் வெறும் கண்ணுக்கு தெரியாத சீப்பை வச்சே உன் தலையை சீவிரிக்கான். உன் தலையை சீவினா மட்டும் பரவாயில்ல, ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே சீவிரிக்கானே இத்தனை 1000 ஆண்டு காலமாக. மக்கள் என்ன அளவுக்கு விஷயங்களை தெரிஞ்சிருக்கலாம். எல்லாருக்குமே வெல்த் கிடைச்சிட்டு எல்லாருமே நல்லாவே இருந்தாங்கன்னா அவங்க சும்மா இருப்பாங்களா? புது புது இன்வென்ஷன் பண்ணுவாங்க, புது புது விஷயங்கள் பண்ணுவாங்க. எவ்வளோ அப்டேட் ஆகும். நம்ம நார்மலாக நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்படக்கூடிய இடத்துலையே கஷ்டப்படக்கூடிய குழந்தைகளே எவ்வளவோ அட்வான்ஸாக நிறைய விஷயங்கள் புதுசு புதுசாக கண்டுபிடிக்குது. இஸ்ரோ சயின்டிஸ்ட்டுக்கு தெரியாத கூட சாதாரண பாமரக்கூடிய ஒரு பனைமரத்துக்கு அடியில் இருக்க ஒரு குடிசைக்குள்ள இருக்க வீட்டில் இருக்க ஒரு சின்ன பையனுக்கு தெரியுது. எல்லா வெல்த்தும் கிடச்சிச்சுன்னா, நிம்மதியான வாழ்க்கை கிடச்சிச்சுன்னா அவன் என்னென்னலாம் பண்ணுவான்னு யோசிச்சுப்பார். இதெல்லாம் நடந்துடவே கூடாது. இவங்க தற்கொலையாக இருக்கும் போதே இவங்களை கட்டுப்படுத்த முடியல. எல்லாரும் வெல்த்தியாக மாறி எல்லாருமே ஒரு வேற லெவலில் மாறிட்டாங்கன்னா எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? ப்ரோ யார் தான் ப்ரோ கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாங்க? அரசியல்வாதி அப்ரோ கிடையாது, கார்பரேட் அப்ரோ கிடையாது, இலுமினாட்டி அப்ரோ கிடையாது, நாகர்கள் அப்ரோ கிடையாது. நாகர்களுக்கு வேலை கொடுத்தான் பாரு ஒருத்தன், அவன் தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கான். மனிதர்கள் இங்கே ஆடுகளாக வாழணும். அந்த ஆடுகள் தேவைப்படும் போது பலி கொடுக்கணும். சம்மந்தமே இல்லாத கடவுளை வணங்க வச்சு அங்கே போகணும். அந்த கடவுளும் நம்ம ஆளாக இருப்பான். எல்லாத்துக்கும் காரணம் கடவுள் தான். கடவுளை என்னை காப்பாற்றுன்னு போய் நிற்ப. அந்த கடவுளே அவங்க உருவாக்கி வச்ச ஆளு தான். எவன் இந்த மேட்ரிக்ஸில் உன்னை ஓட விட்டு இவ்வளோ சித்திராதை பண்ணுறானோ அவன் உருவாக்கி வச்சிருந்த கடவுளை தான் நீ ஏன் போய் கும்பிட்டு இருக்க? புரியும்னு நினைக்கிறேன். நான் இவ்வளோ தெளிவாக தான் பேசிகிட்டு இருக்கணும். புரியுமான்னு தெரியல இவ்வளோ விஷயம். இதுதாங்க மேட்ரிக்ஸ்னு சொல்கிறேன். இவ்வளோ இந்த பொலிட்டிக்கல் சட்டையரை எடுத்தோடனே, இந்த பொலிட்டிக்கல் சட்டையரை வச்சு பேசும் போதே இங்கே எவ்வளோ விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. இப்போ இன்னும் எவ்வளோ இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் 10மா? ஒரு வீடியோவில் 10மா சொல்ல முடியும்? இல்லைட்டா ஒருத்தர் கேட்டிருந்தா ஒரு கமெண்ட் 2 ரிப்பீட்டாக கமெண்ட் பண்ணுவோம், பேராகிராஃப் மாதிரி போட்டிருக்காங்க. இதுக்கே உட்காந்து டைப் பண்ணிட்டு இருப்பாங்களா? என்னால் டைப் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் காப்பி பேஸ்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்ட்டு. ஸ்டார்டிங்லேருந்து என்ன ஆரம்பிச்சிச்சு, என்ன முடிஞ்சிச்சு, இது எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் சொல்லுவேன். ஒரே வீடியோவில் சொல்லவா? எனக்கு சொல்லும் அந்த கமெண்ட்டை படிச்சுட்டு நான் அப்படியே உட்காந்துட்டேன். இல்லை எனக்கு உண்மையிலே புரியல, இவங்க எல்லாம் புரிஞ்சுதான் பேசுகிறாங்களா இல்லை வேணும்னே இது மாதிரி பண்ணுறாங்க? அப்படி வர கமெண்ட் டம்மி ஐடி, டிபி இருக்காது, நேம் இருக்காது, XY மட்டும் வருவாங்க, ஃபேக் ஐடி. இன்னைக்கு கூட ஒரு காமெடி நடந்துச்சு. ஒரு அக்கா தான் இருக்கும், சுசித்ரா ஆசிரியர் தான் நினைக்கிறேன். ஒரு ஃபேக் ஐடி ஓப்பன் பண்ணிட்டு புள்ளி டாட்டா வச்சுட்டு ஒரு படத்தை அந்த வீடியோ கிளிப் கூட எடுத்து வச்சிருக்கேன். நான் இங்கே சைடில் போடுறேன் பாருங்க. பார்த்துருப்பீங்க. இந்த கமெண்ட்லாம் படிச்சு பார்த்துட்டீங்களா? என்ன கமெண்ட் இருக்காங்கன்னு. அக்கா நீங்களா தான் ஒரு கேள்வி கேட்டேன், அடுத்து 4 கமெண்ட்டை போட்டு ஐடியை டெலிட் பண்ணிட்டு ஓடிடுச்சு. ஏன் அக்கா நீங்களாம் கேட்டேன், யார் அக்கா என்ன இல்லை தெரியல, எனக்கு தெரியுமா உங்களுக்கு? இப்படிலாம் கேள்வி கேட்டுருக்கணும்ல. டாட்டா வச்சுட்டு ஒரு சேனல் ஒரு மூவியை மிஸ் பண்ணிட்டீங்க, 2009 மூவி, அதை எடுங்க, அவதார் படத்தை. ஏன் ஒரு நார்மலாக ஒரு ஐடியா ஓப்பன் பண்ணிட்டு பேரை ஓப்பன் பண்ணிட்டு வந்து சொல்ல வேண்டியதானே? உண்மையான உன் பேரை சொல்லிட்டு வந்து இந்த படத்தை டிகோட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? எதுக்கு உங்களுக்குன்னு ஒரு ஃபேக் ஐடி ஓப்பன் பண்ணிட்டு இந்த கமெண்ட்டை போட்டு டெலிட் பண்ணிட்டு ஓடணும்? எவனோ ஒருத்தவனுக்கு இதில் இருக்க ரகசியம் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறான், அவனால் டெலிவரி பண்ண முடியல, இல்லை வேற ஏதோ ஒரு யூடியூபருக்கு தேவைப்படுது. அப்போ என்னன்னா, நான் டீட்டெயிலாக பிரித்து மேய்ஞ்சு உட்காந்து என் மூளைக்கு வேலை கொடுத்து வீடியோ டெலிட் பண்ணி பிரித்து மேய்ஞ்சு வீடியோ போட்டுருவேன்ல, இதை அப்படியே அள்ளிட்டு போய் அங்கே வியாபாரம் பண்ணலாம்ல. இப்படி எவ்வளோ பேர் திரிறாங்க தெரியுமா? நிறைய விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணது கிடையாது. எவ்வளோ பேர் இப்படி திரிறாங்க தெரியுமா? வருவாங்க தனியாக பேசுறதுக்கு, ப்ரோ அது என்ன ப்ரோ இது என்ன ப்ரோ, எல்லாத்தையும் கேட்பாங்க. 4 லட்சம் கொடுக்குறது தான் இருக்கு, நான் கொடுப்பேன். அது என்ன பண்றாங்கன்னா ஃபேக் ஐடியில் வந்து கேட்டு போயிடுறேன். நான் முதல்ல எந்த ஐடி வந்தாலும் கேட்பேன், கொடுத்துருவேன், யார் கேட்டாலும் கொடுத்துருவேன். இப்போ அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் யோசிக்கிறேன். எதுக்கு வீணா நம்ம எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும்? இவன் வந்து நம்மகிட்ட கேட்டுட்டு போய் மக்களுக்கு இப்படிலாம் இங்கே கதிர் ப்ரோட்டை எடுத்து சொன்னேன்னு சொல்லி நம்ம சேனலுக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்தா கூட பரவாயில்ல. இவங்க என்ன பண்றாங்கன்னா அதை அப்படியே எடுத்துட்டு போய் வியாபாரம் வேற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. முதல் லெட்டரத்துக்கு பின்னாடி போட்டுறாங்க, பின்னாடி லெட்டத்துக்கு முன்னாடி போட்டுறாங்க, இதை வச்சு வியாபாரம் மட்டும் போயிடுறாங்க. இதுக்கு நம்மளோட எனர்ஜி கொடுக்கணும்? அப்படியே போய் மக்கள்கிட்ட அவேர்னஸ் ஆனாலும் பரவாயில்ல, இவனுங்க இதை வச்சு வியாபாரம் பண்றாங்க.
இப்படிதான் வருது. இந்த ஒரு கமெண்ட் பார்த்தீங்களா, இப்படி ஒரு ஐடி ஓப்பன் பண்ணி இப்படி பேசிட்டு போறாங்களா, அதில் யார் சுஜித்ரா ஆசிரியர்னு எப்படிமா கண்டுபிடிச்சேன், ஏற்கனவே இந்த மாதிரி வந்திருக்காங்க. இன்னொரு அக்கா முஸ்லீம் அக்கா இருக்கும், முஸ்லீம் சேனல் இருக்கும்ல, நம்ம கூட பேசியிருக்கோம். அந்த இல்மினாட்டி பற்றிலாம் கொஞ்சம் டீப்பாக பேசுவாங்க, கம்யூனிஸ்ட் கும்பல். அந்த அக்கா வரும், பழைய சேனல், அந்த பேர் கூட எனக்கு மறந்து போச்சு. அல்லா அப்படின்ற முஸ்லீம் அக்கா தான், ஏதோ ஒரு டைட்டில் ஆரம்பிக்கும். இப்படி 2 கூட மோதி ஒரு மாதிரி ஆரம்பிக்கும். அந்த அக்காவும் இப்படி தான் ஃபேக் ஐடி ஓப்பன் போட்டு வந்து ஊரில் வந்து நிறைய கதை கேட்டுச்சு. நான் கண்டுபிடிச்சிட்டேன், அந்த அக்கா தான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏக்கா நீ தானே கண்டா, ஓடிடுச்சு அக்கௌண்ட் டெலிட் பண்ணிட்டு. ஏன் இப்படி பண்ணணும்? நான்லாம் போய் பேசும்போதெல்லாம் டிசிபி குரூப்லாம் நான் நேரடியாக போவேன். குரூப்புக்குள்ள என்ன அந்த டிசிபி குரூப் எது ஓப்பன் குரூப்னு சொல்லுங்க, அந்த குரூப் நான் நேரடியாகவே போகிறேன். இவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபில்டர் பண்ணி ஒவ்வொரு இது இந்த அளவுக்கு அடிமை, இது இந்த அளவுக்கு அடிமை, இது ஜாம்பி, இது வந்து தற்குறி, இது மாதிரி ஒவ்வொரு குரூப் தனியாக வச்சுருக்காங்க. மெயின் குரூப் ஒன்று இருக்கும்ல, எல்லாருமே இருப்பாங்கல்ல டிசிபி குரூப், அதுக்குள்ளே நான் ஒரு ஆள் உள்ள வரேன். என்னை விடு, நான் பேசுகிறேன், எல்லாருக்கும் பதில் சொல்கிறேன், நாகரிகமாக பேசுவோம் வாங்க, நான் ஏன் அப்படி கூப்பிட்டு எடுத்துக்கோ அப்படி நேரடியாக போய் பேசிட்டு போயிடுவேன். எனக்கு அந்த மாதிரிலாம் தேவையில்லை. ஃபேக் ஐடி வச்சுட்டு போய் கமெண்ட் பண்ணணும், ஃபேக் ஐடி வச்சுட்டு போய் கேட்கணும்னு தேவையில்லை. நான் நேரடியாகவே வந்து கேட்பேன். ஏன்னா ஏன்டா இஸ்திராவை பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு டிசிபி குரூப்புக்கு தான் கமெண்ட் போட்டேன். ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. கீழே இருக்க சாம்பிலாம் கதறிக்கிட்டு இருந்துச்சு. ஏன் அவங்களே பேச வேண்டியதானே? இவ்வளோதாங்க இவங்க. இப்படி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை ஆல்ல போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்னா ஷேர் பண்ணுங்கள். சேனலில் மெம்பர்ஸாக ஆட் ஆகலை அப்படின்னு ஜாயின்ற பட்டனை போட்டு விடுங்க. சூப்பர் தேங்க்ஸ். சூப்பர் ஷேர்லாம் பண்ணணும்னா எஸ்ன்ற சிம்பிளை தட்டி விடுங்க. பொலிட்டிக்கல் பேசக்கூடிய விஷயங்களில் பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு கட்சியோ இல்லை ஒரு இனத்தோ இல்லை ஒரு மதத்தையோ சார்ந்திருக்கவங்க அதை பற்றி விமர்சனமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லவே கூடாது. விமர்சனத்தின் மூலியமாக தான் பல விஷயங்களே சொல்கிறேன்ல, ஒரு விமர்சனம் எதிர்கருத்து வைக்கும் போது தான் அதில் இருக்க உண்மைத்தன்மை உங்களுக்கு தெரியும். எதிர்கருத்தே இல்லை அப்படின்னா அவங்க சொல்கிறது தான் உண்மைன்ற ஸ்லேவ் மென்டாலிட்டி ஆயிரும். அடிமைகளாக மாறிடுவீங்க. எதிர்கருத்துன்னு ஒன்று இருக்கணும், அது நாகரிகமாக இருக்கணும். அந்த மாதிரி இந்த மாதிரி அப்படிலாம் அதை நீங்கள் எடுத்து பேசலாம், தப்பே கிடையாது. நாகரிகமாக ஒருத்தவங்க வந்து உங்களை பற்றி பேசுகிறாங்க, அது கலாய்க்கக்கூடிய விஷயமா இருந்துச்சுன்னா ஏற்றுக்கங்க. நான் இந்த சாரா கட்சியில் இருக்கேன், ஐயோ ஐயாவுக்கு பேசிட்டாங்களே பேசணுமேன்னு சொல்லி பேசக்கூடாது. நான் இந்த மதத்தை சார்ந்தவன், இந்த இனத்தை சார்ந்தவன், இந்த சாதியை சார்ந்தவன், எங்களை அப்படி பேசிட்டாங்க அப்படின்னு நீங்கள் எந்திரிக்கவே கூடாது. எப்போ அந்த இனம் அந்த உணர்வு போய் நாகரிகமாக நடந்துக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு மேலே இருக்க தலைக்கட்டு இருக்குல்ல, அதுகளோட உண்மை முகம் உங்களுக்கு எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிடும். நீங்கள் ஃபுல்லாக அவங்களுக்கான அடிமைகள்னு தெரிஞ்சிடும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெளிச்சுக்க பொழைச்சிக்க. அடுத்த சந்திக்கலாம். Who is this guy?